அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லட்சியம் டெஸ்ட் பேஜோட தேர்வு 13 வந்துட்டு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த லட்சியம் தேர்வு 13ல் நம்ம வந்து 10ஆப்பு தமிழ் பழைய புத்தகம் தேர்வுக்கு வச்சுருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவர் எ பேர் இஸ் குட் ஃபார் சம்திங் அப்படின்றது சிறு துரும்பும் பல்குத்த உதவும். எஃபர்ட் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்கும். டிட் ஃபார் தட், யானைக்கும் பானைக்கும் சரி. ஃபெமிலியாரிட்டி ப்ரீட் கண்டெம்ட், அப்படின்னா பழக பழக பாலும் புளிக்கும். 2 1 4 3 ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள், இது எவ்வகை தொடர்? கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள், இது பொருள்மாறா எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடர் அப்படின்னா அந்த தொடரில் எதிர்மாறா ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு வேர்டு. இது உடன்பாட்டு தொடர் அப்படின்றது சொல்கிற அந்த சென்டென்ஸ் நேர்மறையாக இருக்கும். ஸோ 2 எதிர்மறைகள் சேர்ந்தது பொருள்மாறா எதிர்மறைன்னு சொல்லுவோம். அதை உடன்பாட்டும் தொடர்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ எழுதாமல் இரா, இது 2 எதிர்மறை சொற்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்த என்னன்னா, கலைச்செல்வி கட்டுரை எழுதுனாங்க, அப்போ எழுதுனது நேர்மறையாக சொல்கிறோம். அப்போ நேர்மறையாக சொல்கிறது உடன்பாட்டு தொடர். ஸோ 2 எதிர்மறைகள் சேர்ந்தால் அது உடன்பாட்டு தொடராக மாறும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரார் அப்படின்னா அது பொருள் மாறாத எதிர்மறை தொடரான்ட்டு சொல்லுவாங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்னா அது உடன்பாட்டு தொடர்னு சொல்லுவாங்க. புக்கில் இது பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்கள். செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால், இது உடன்பாட்டு தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரார். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும். ஆனால் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரார் இந்த மாதிரி ஒரே வேர்டில் சொல்கிறதுனால இது பொருள் மாறாத எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தவறான இணை எது? பூனை சீரும், எருது கத்தும். எருது கத்தாது, எக்காலமிடும். எருது எக்காலமிடும். பசு கதரும் கரெக்டு, சேவல் கூவும் கரெக்டு, பூனை சீரும் கரெக்டு. அப்போ தவறான இணை எதுன்னு கேட்டிங்கன்னா எருது கத்தும் அப்படின்றது தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடர்களை காண்க. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர், இது சரி. பெண்கள் பெற வேண்டியவை பெண்கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை. பெற வேண்டியவை பன்மையில் இருக்குது. அப்போ 1 2 3 இது வந்ததுனால அது பன்மையில் சொல்கிறாங்க. பெண்கள் பெற வேண்டியவை, அப்போ இது சரி. பெண்கள் பெற வேண்டியதுன்னா ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லணும். ஆனால் இங்கே 3 இது சொல்கிறாங்க. அதனால் 4வது தவறு. 2 3 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மரபு தருக. வண்டு என்ன செய்யும்? வண்டு ஆப்ஷன் சி கரெக்ட், முரளும். அப்போ கீச்சிடும் எதுக்கு வரும்னா எலி கீச்சிடும். ஓகே. முணங்கும், இது நாங்களாக வச்சது, இது எந்த விலங்கினமும் இல்லை. அலம்பும், இது என்ன வரும்னா குரங்கு தான் அலம்பும். குரங்கு அலம்பும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன்டர்நேஷ்னல் லா, இது பார்க்கும்போதே தெரியுது, அனைத்து நாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷனல் லா, அரசியல் அமைப்பு சட்டம். சப்ஸ்டாண்டிவ் லா, உரிமை சட்டம். ப்ரொசீஜரல் லா, செயல்பாட்டு முறை சட்டம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 1 2 3 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், செலவொலியா பிரித்தெழுதுக. செலவு கூட்டல் ஒலியான்னு வரும். ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பிறமொழி சொல் எது? இதில் எது பிறமொழி சொல்லின்னு கேட்குறாங்க. எதுனா சக்கரம். சக்கரம் பிறமொழி சொல்லாக தான் கருதப்படுது. அஞ்சலகம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். கையூட்டு அப்படின்னா லஞ்சம். லஞ்சம். கையூட்டு அப்படின்ற தூய தமிழ் சொல்லுக்கு பிறமொழி சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம். அஞ்சலகம் போஸ்ட் ஆஃபீஸ்.
வட்டை. சக்கரம் அப்படின்றதுக்கான தூய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா வட்டை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் சரியான வாக்கியம் எது? ஓர் இளம்பெண் ஒரு நூலை விரும்பி படித்து கொண்டிருந்தார். ரெண்டாவது, ஒரு இளம்பெண் நூல் ஒன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார். மூணாவது, ஒரு இளம்பெண் நூல் ஒன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார். நாலாவது, ஓர் இளம்பெண் நூல் ஒன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தாள். இது ஒரு சின்ன கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான். இதில் வந்துட்டு சரியான வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ஒரு மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து என்ன பிக் பண்ணலாம்னா ஏ பிக் பண்ணலாம். ஏன்னா ஓர் இளம்பெண் ஒரு நூலை விரும்பி படித்து கொண்டிருந்தார். இதில் வந்து சரியான வாக்கியம் கேட்கும்போது நீங்கள் வந்து இளம்பெண்ணா நீங்கள் வந்துட்டு கொண்டிருந்தால் அப்படின்னு தானே முடியும் அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. இது மரியாதை நிமித்தமின் காரணமாக வந்துட்டு ஓர் இளம்பெண் ஒரு நூலை விரும்பி படித்து கொண்டிருந்தார்னு வந்துட்டு இதில் போட்டிருக்கு. ஆனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ப்ராக்கெட்டில் ஒரு மட்டும் பார்க்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு கரெக்டாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சரியான வாக்கியம் எதுன்னு கேட்கும்போது வந்துட்டு நீங்கள் இளம்பெண் நூல் ஒன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தால் அப்படின்றத வந்துட்டு பார்க்குறீங்க. ஓகே, டீ போட்டிருந்தாலும் ஆன்சர் வந்துட்டு கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து ஒரு வரும், எங்கே வந்து ஓர் வரும், எங்கே வந்து அது வரும், எங்கே வந்துட்டு அக்து வரும், எங்கே வந்து இது வரும், எங்கே வந்து இக்து வரும் அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வர்றது வந்துச்சு அப்படின்னா ஓர் போடுவோம், அக்து போடுவோம், இக்து போடுவோம். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு போடுவோம், அது போடுவோம், இது அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்துட்டு போடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார். பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏலாதி. புக்கில் பார்க்கலாம். ஏலாதி தான். பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து ஏலாதி. இது வந்து கணித மேதாவியர் வந்துட்டு இந்த நூலை வந்து ஏற்றியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கனிமேன வந்து சமண சமயத்தை வந்து சார்ந்தவர். சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வந்து வலியுறுத்தி கூறியிருப்பார். இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வந்து எந்த நூலில் வலியுறுத்துது அப்படின்னா ஏலாதி. கனி மேதாவியரோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து இன்னொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா திணை மாலை 150. இப்போ ஏலாதின்னு பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் வந்து சொல்லும். தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னு கேட்டு திருக்குறள் ஏலாதி வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. தமிழருக்கு அருமருந்து போன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா ஏலாதி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் எது? நிலவு அப்படின்றது வந்து ஞாயிறு. ஏன்னா ஞாயிறு வந்துட்டு எந்த சொல்னா சூரியனை குறிக்கும். அடுத்த கொஸ்டின். வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாக அமையும் முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும் மற்றும் திணைப்பால் என் இடங்களை காற்றும். வினைமுற்று. இப்போ மணி வந்தான், மணி வந்தான் அப்படின்னு போடுறோம். இதில் வந்து எழுவாய் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி. வினை முற்று எதுன்னு கேட்டிங்கன்னா வந்தான். இதோட பயனிலை எதுன்னு கேட்டிங்கன்னா பயன் நிலைத்து நிற்கிற இடம் தான் வந்து பயனிலை, வந்தான் தான் வந்துட்டு பயனிலை. இந்த வேடை பார்த்தீங்க அப்படின்னா முக்காலத்தில் ஒன்றை உணர்த்தும். வந்தான் அப்போ இறந்த காலத்தை சொல்லுது, வருகிறான் நிகழ்காலம், வருவான் எதிர்காலம். அப்போ முக்காலங்களில் ஒன்றை உணர்த்துது. திணை உயர்திணையில், மணி வந்துட்டு உயர்திணையில் வருது. பால் என்ன பாலில் வருதுன்னா அவர் வந்துட்டு ஆண் பால். எத்தனை பேர் வரனா ஒருத்தர் தான் வராரு. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாகும். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாகும். ஆமாம், கரெக்டு தான். சித்திரையான் என்பது தெருநிலை வினைமுற்றாகும். இல்லை, சித்திரையான் என்பது வந்து குறிப்பு வினைமுற்று, தெருநிலை வினைமுற்றில் வராது. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழியாகும். இது சரி. அப்போ 1, 2, 4 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழின் தொன்மையை கருதி என்று
தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அது நான் ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டேன், நீங்கள் எதை பார்க்கணும்னு சொல்லிட்டு படற்கையில் ஆண்பாலை பார்க்கணும். அப்போ இதில் படற்கையில் ஆண்பால் வந்துட்டு பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, அவன் கவிஞன் அல்லன் அப்படின்றதான் வந்துட்டு சரி. இந்த ஊருக்கு பார்த்தீங்களா, அதாவது எதிர்மறை சொற்களுக்கு இந்த இதில் சொல்லியிருக்காங்க, தன்மையில் எப்படி, முன்னிலையில் எப்படி, படற்கையில் எப்படி. இப்போ படற்கையை மட்டும் பார்ப்போம். படற்கையில் வந்துட்டு ஆண்பாலில் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் அல்லன்னு சொல்லணும். படற்கையில் தேர்ட் பர்சனை மூணாவது ஆளை சொல்லும்போது வந்துட்டு ஆண்பாலில் சொல்லும்போது அவன் அல்ல, பெண்பாலை சொல்லும்போது அவள் அல்லல், பலர்பால் சொல்லும்போது அவர் அல்லர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபினிஷிங்கும் இன்னில் முடியுது, அவள் இல் ஃபினிஷிங்கும் வந்துட்டு அல்லல் இல், பலர்பால் அவர் இர், அல்லர் இர். இது மூணு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குறியீடு மாதிரி வச்சாச்சு பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஒன்றன்பால் அஃது அன்று, பலவின்பால் அவை அல்ல அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? பெருஞ்சிரம் = பெருமை கூட்டல் சிரம், இதுதான் சரி. பெருஞ்சிரம் பெருங்கூட்டல் சிரம், இது தவறு. தண்டலிர் பதம் தண்டலிர் கூட்டல் பதம் தவறு. தண்டலிர் பதம் தண்டு கூட்டல் தளிர் கூட்டல் பதம், இதுவும் தவறு. இதில் பார்த்தீங்கன்னா தண்டலிர் பதத்தை எப்படி பிரிக்கணும்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு போடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பறவை குறிக்கும் சொல் எது? புல். இது வந்து சிலப்பதிகாரம் பாடத்தில் வந்துட்டு இருக்கும் புல். ஸோ இது இருக்குது, புல் அப்படின்றதான் வந்துட்டு பறவைன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்துட்டு புராண இன்னொரு அர்த்தமும் வந்துட்டு இருக்குது. ஒழுக்கத்தில் ஓல்கால் உறவோர் இழுக்கத்தின் என்ற திருக்குறள் வரிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? மன வலிமையுடையோர், மன வலிமையுடையோர். இதோ புக்கில் இருக்குது. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாய் கரிந்து, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். இதில் இருக்குது உறவோர் அப்படின்றது வந்துட்டு மன வலிமை உடையோர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வளையல் என்னும் சொல்லின் ஐகாரம் டேஸ் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. வளையல் அப்படின்றது வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். இந்த ஐகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐ அப்படின்றதுக்கு வந்துட்டு மாத்திரையின் அளவு வந்து 2, மாத்திரையின் அளவு 2. ஆனால் அந்த ஐ வந்துட்டு ஒரு சொல்ல முதல்ல வந்துருச்சு அப்படின்னா அது 1 மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். இடையில் இறுதியிலும் வரும்போது வந்துட்டு அது 1 மாத்திரை அளவு வந்துட்டு குறைந்து ஒலிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ அப்படின்றதுக்கு வந்துட்டு மாத்திரையின் அளவு வந்து 2, ஏன்னா அது நெடில் எழுத்து. இது வந்து முதல்ல இடையிலும் இறுதியிலும் வரும்போது வந்து அதோட மாத்திரையின் அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். 50 இது வந்து ஐ வந்து சொல்லின் முதலில் வந்திருக்கு, அது 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். தலைவன் சொல்லுக்கு இடையில் வந்திருக்கு, 1 மாத்திரை வந்து குறைந்து ஒலிக்கும். கடலை சொல்லுக்கு ஈற்றில் வந்திருக்கு, 1 மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. வேங்கை, வேங்கை அப்படின்றதுக்கு புலின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கேசரினா சிங்கம், கேளல்னா பன்றி, எண்குணா கரடி. அப்போ 3 4 1 2 சரி, ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மேக்ஸ் முல்லர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள் இவற்றின் மொத்த அடிகள் பார்த்தீங்கன்னா 2350. இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமில் சுப்பையர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில் சுப்பையர் அப்படின்றவோட கருத்து. இதோ மேக்ஸ் முல்லர் சொல்கிறார் பாருங்க, மொழி நூலறிஞரே தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டுகிறார். அதே மாதிரி இதில் கெல்லட் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாகும் அப்படின்னு கெல்லட் சொல்கிறாரு.
கவிகை என்பதன் பொருள். கவிகை என்பது ஆப்ஷன் பி கொடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். ஓகே, கரெக்டு. இதில் செயல்படு பொருளோடு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வரும். இந்த செயல்படு பொருளோடு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வருவது செயற்பாட்டு வினை, செய்வினை கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 வந்து தவறு. ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையின் குறள்கள் 5 படித்து வருக என்று கூறுவது வந்து அயல்குற்றுன்னு சொல்கிறோம். இல்லை, இது வந்து நேர்குற்று. செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்முறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். முன்னாடியே பார்த்தோம், இது கரெக்டு. 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும், அதுவும் கரெக்டு. அப்போ 3, 4 மட்டும் சரி. இந்த வரைக்கும் பாருங்கள். நேர்குற்று தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது. ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். இவ்வாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறிய தொடர் நேர்குற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மேற்கோள் குறிகள் இடம்பெறும், தன்மையும் முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்களும் வரும், நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் போகலாம். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று கூறியவர் முன்னாடியே பார்த்தோம், கெல்லட்டு. ஆப்ஷன் சி கரெக்ட். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் என்ற கம்பராமாயண அடிகளில் அல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. அல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து வெளிச்சம். அப்போ அல்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருள். அடுத்த கொஸ்டின், வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடரின் பின் டேஸ் குறி இடம்பெற வேண்டும். இது உணர்ச்சின்னு சொல்லியிருக்கு, அப்போ உணர்ச்சி குறி தான் இடம் பண்ணணும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல்லை நீக்கிய தொடரை காண்க. வேலவன் சுயதொழிலில் அதிக லாபம் ஈட்டினான். லாபம்ல வருவாய். ஓகே. அந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானது. விஞ்ஞானி இல்லை, அறிவியல் அறிஞர். அதுதான் வந்துட்டு சரியான தமிழ் சொல். அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிகச்சிறந்த வல்லுனர். ஓகே, இது சரி. அப்போ வல்லுனர் அப்படின்றதுக்கான பிறமொழி சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா நிபுணர். ஓகே. அலங்கரித்து கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழிலி. அலங்காரம் இல்லை, ஒப்பனை. ஒப்பனை தான் வந்துட்டு தமிழ் சொல். ஒப்பனை அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு பிறமொழி சொல் வந்து அலங்காரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழே செம்மொழியாக நடுவர் அரசு அறிவித்த ஆண்டு 2004 அக்டோபர் மாதம். அடுத்த கொஸ்டின், பாத்திமா திருக்குறள் கற்றால் என்ற தொடர் எவ்வகையது? தன்வினை. ஒரு எழுவாய் செயலை தானே செய்தால் தன்வினை, பிறர் வந்து செய்ய வச்சாங்கன்னா அது வந்து பிறவினையில் ஆகும். ஸோ பாத்திமா திருக்குறள் கற்றால் என்பது தன்வினையே. கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் எது? வல்லுனர் அப்படின்றது வந்துட்டு இப்போ தான் சொன்னேன். வல்லுனர் அப்படின்றது வந்து நிபுணர் தான் பிறமொழி சொல். அப்போ வல்லுனர் அப்படின்றது தூய தமிழ் சொல். அலுவலர் அப்படின்றது வந்துட்டு அதிகாரி. அலுவலர் அப்படின்றதுக்கான பிறமொழி சொல் வந்து அதிகாரி. ஆபத்து பார்த்தீங்கன்னா இடர். ஆபத்து வந்துட்டு இடர். நிலுவை அப்படின்றது வந்து பாக்கி. இதெல்லாம் வந்து பிறமொழி சொல். இதில் வந்து அலுவலர் அப்படின்றது தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அலுவலர் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு அதிகாரி அப்படின்றது தான் வந்து பிறமொழி சொல். சரி. இதில் வந்து பிறமொழி சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆபத்து அப்படின்றது தான் பிறமொழி சொல். மற்றது எல்லாமே வந்துட்டு தமிழ் சொல் தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் எது கலவைத்தொடர்? ஒரு சொற்றொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களோடு வருவது தான் வந்து கலவைத்தொடர்னு சொல்கிறோம். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. ஸோ கலவைத்தொடர்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அப்போ ரெண்டாவது பார்க்கலாம். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஒரு எழுவாய்.
ஒரு எழுவாய் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு, ஏரி குளம் பயனிலை கொண்டு முடிஞ்சால் அது வந்து தொடர்நிலை தொடர்னு வரும். பரிதிமர் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். செய்தி தொடர். மா பலா வாழை ஆகியவை முக்கணிகள். மா பலா வாழை ஆகியவை முக்கணிகள். மா பலா வாழை ஆகியவை முக்கணிகள் தளிநிலை தொடரில் வந்து வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இளவல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இளவல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா தம்பி. அதனுடைய எதிர்ச்சொல் அண்ணன். அண்ணன் தான் வந்துட்டு கரெக்டாக. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாராட்டியவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை காண்க. குரங்கிடம் இருப்பது வாள். இந்த இல்லு தான் வரும். சரி. மன்னரிடம் இருப்பது வாள். இது தவறு. இந்த இல் வராது. மன்னரிடம் இருப்பது வாள். இது சரி. பறவையிடம் இருப்பது இறகு. இந்த ராதா வரும். இதுவும் சரி. அப்போ தவறான இது எது கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி. அதான் வந்துட்டு கரெக்ட், சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கட்டிட பேரும் 100 பேரும் வரும் இடத்தில் வந்துட்டு ஒற்றை மேற்கோள் குறி வந்து போடணும். இப்போ ஒரு நூல் எழுதுகிறோம், கம்ப ராமாயணம் அப்படின்றது வந்துட்டு கம்ப ராமாயணம் எழுதினோம்னா இதில் வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து மேலே வந்து இடணும். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சொல்லும் பொருளில் தவறானது எது? எளிமை வறுமை சரிதான். கொற்றம் அரசநீதி சரிதான். தாவிப்போம் இப்படின்றது உயிர்த்தெழுவோம் இல்லை, நிலைநிறுத்துவோம். நிலைநிறுத்துவோம் அதான் வந்து சரி. நச்சீரம் இது ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அறநெறி தான் வந்துட்டு அதுக்கான பொருள். இப்போ இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் சி வந்து தவறு. அடுத்த கொஸ்டின். முதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை என்ற குறளில் வரிகளில் இடம்பெற்றுள்ள இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு எதுன்னா குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் எது முக்கார் புள்ளி? கீழ்கண்டவற்றுள் எது முக்கார் புள்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்போ இது வந்து அரைப்புள்ளி. இது வந்து இரட்டை மேற்கோள் குறி, இது ஒற்றை மேற்கோள் குறி. அடுத்த கொஸ்டின். வாழும் குடி இலக்கண குறிப்பு தருக. இது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கன்ஃபியூஸாக இருக்கும். வாழும் குடி அப்படின்றது வந்துட்டு வினைத்தொகையில் தானே வரும் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கலாம். ஆனால் புக்கில் இருக்குது. இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு இலக்கண குறிப்பை வந்து போடணும். இதுக்கு வந்து பெயரச்சம் தான் வந்து ஆப்ஷன் சி பெயரச்சம் தான் வந்து சரியான ஆன்சர். வினைத்தொகை எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஊறுகாய்ன்னு போடுறோம். ஊறுகின்ற காய், ஊறுங்காய், ஊர்ன காய். இந்த கின்ற ஆயனன்ற அப்படின்ற இடைநிலை சொற்கள் இருக்குல்ல, இது வந்து காலத்தை காட்டும் இடைநிலை சொற்கள் மறைந்து நிற்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஆன்னு முடியுதில்ல, அது வந்து பெயரச்ச விகுதி, அதுவும் வந்து மறைஞ்சு நிற்கும். இப்போ ஊறுகாய், ஊறுகாய். இதில் நிலைமொழியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினையாக இருக்கும். வருமொழியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயராக இருக்கும். ஸோ இந்த விதிகள்லாம் இருந்தால் தான் அது வந்து வினைத்தொகை. இப்போது புக்கில் இருக்குது. வாழும் குடி அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன பொருள்னு பார்த்துடலாம். மீள்நோக்கி நீள்வயல் சூழ் வித்துவா கோட்டம்மா என்ப நோக்க யாகிலுமின் பற்றல்லோ பற்றில்லேன் தானொக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடிபோன்றிருந்தானே. 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஆட்சியை எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களைப் போல நான் உன் திருவடிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். வாழும் குடி பெயரச்சம். வாழும் குடி வந்துட்டு பெயரச்சம். அப்போ வாழ்கின்ற குடி மக்களை போல நான் உன் திருவடிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றது வந்துட்டு பொருளாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். கரெக்டு. தொடர்நிலை தொடர்கள் அதனால், ஆகையால், ஏனெனில் முதலிய இணைப்புச் சொற்களை பெற்று வரும். சரி, முன்னாடியே பார்த்தோம். நேற்று மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்று மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஒரு சொற்றொடர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களோடு வருவது வந்து தொடர்நிலை தொடரில் கலவை தொடர்.
கார்மேகம் கடுமையாக உழைத்தான், அதனால் வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்றது வந்து தொடர்நிலை தொடர். இந்த அதனால், ஆகையால், ஏனெனில் இப்படிலாம் வந்தால் அது வந்து தொடர்நிலை தொடரில் வந்து வரும். தவறானதுன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் சி வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்தெழுதுக. ஓர் இரவு, ஓர் இரவு, ஓர் கூட்டல் இரவு. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். மேதி அப்படின்னா எருமை, மடங்கள் சிங்கம், உளுவை புலி, கரி யானை. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பாரதிதாசன். இது இந்த இந்த கண்டென்ட்டை வாசிக்கும் போது எப்படி வருதுன்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் அந்த ஜெகத்தையே அழித்திடுவேன் அப்படின்னு வந்துட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் வர்றதுனால இது வந்து பாரதியார்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க, இது வந்து பாரதிதாசன் தான். அடுத்த கொஸ்டின். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் என்ற குறள் வரிகளில் அடிக்கோடிட்ட சொல். சூழ்வார் அப்படின்றதுக்கான பொருள் என்னென்னா அறிவுடையார். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவர் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிவுடையவர்களே உலகம் கண்ணாக கொண்டு நடத்துதலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். சூழ்வார் அப்படின்றது வந்து அறிவுடையார்னு வந்து சொல்கிறாங்க. மரபு தொடர்களுக்கான பொருட்களில் சரியானது எது? அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்துப்போதல். ஒத்து போகாமல் இருக்கிறது தான் வந்துட்டு அவளை நினைத்து உரலை இடித்தல். ஆனால் அங்கே ஒத்து போதல்னு சொல்லியிருக்கு, இது தவறு. ஆகாயத்தாமரை இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. ஆகாயத்தாமரை இருப்பது போல் தோன்றும் ஆனால் இரான்று அப்படின்றது வந்து தவறு. ஆகாயத்தாமரை அப்படின்றது இல்லாத ஒன்று அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் அப்போ இருப்பது போல் தோன்றும் இராது அப்படின்றதுக்கான மரபு தொடர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா காணல் நீர். காணல் நீர். ஸோ இதுவும் தவறு. குட்டிச்சுவர் பயனின்றி இருத்தல். குட்டிச்சுவர் பயனின்றி இருத்தல், இது சரி. கொட்டி அழைத்தல் மிகுதியாக பேசல், இதுவும் சரி. 3, 4 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து. கருமை குட்டல் குழி என்பது டேஸ் விதிப்படி புணரும். இது வந்து ஈறுபோதல் இனமுகள் அப்படின்ற விதிப்படி வந்து புணரும். கருங்குழி. கருங்குழி இது எப்படி பிரியுதுன்னா கருமை கூட்டல் குழி. அப்போ ஈறு பயிற்சி, மை விகுதி பயிற்சி. அதே மாதிரி அதோட இனமுகம். அதுக்கடுத்து என்னது? இக்கு இருக்குது, கூ இருக்குது. அது வந்து காவோட வர்க்க எழுத்து தான் வந்துட்டு கூ. கா கா, கி கி, கூ கூ, கா. அது அப்போ அந்த காக்கு இணையான எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா இக்கு இங்கு வந்துடும். அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கு வந்திருக்கு. ஸோ ஈறு போயிட்டு அதோட இனம் வந்து மிகுந்திருக்கு. அதனால் வந்துட்டு கருங்குழி அப்படின்றது எப்படி பிரிஞ்சிருக்குன்னா கருமை கூட்டல் குழி அப்படின்னு வந்து பிரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்தது. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள் என பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி முடியரசன். கீழ்காணும் ஊமை தொடர்களில் சரியானதை தேர்க. நிலவும் வானும் போல. வேறுபாடு இல்லை, ஒற்றுமை. கீரியும் பாம்பும் போல. தீராப்பகை, இது சரி. மடை திறந்த வெள்ளம் போல. அப்படின்றது வந்துட்டு தடையின்றி மிகுதியாக. காதில் ஈயத்தை காத்தி ஊற்றியது போல. பயனின்மை வராது. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல என்ன வரும் அப்படின்னா துன்பப்படுதல். அப்போ சரியானதான் கேட்டிருக்காங்க, 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் காண்பவற்றுள் நானிலத்தில் இல்லாத நிலது. ஆப்ஷன் சி பாலை. அடுத்து. சரியான வினைமரபு எவை? ஆடை நெய்தார் சரி. மரம் அறுத்தான், மரம் வெட்டினான் சரி. முறுக்கு உண்டான், முறுக்கு தின்றான், முறுக்கு தின். உமி திரித்தான், உமி கருக்கினான் அப்படின்றதான் வந்துட்டு சரியானது. இதில் பார்த்தீங்கன்னா சரியான வினைமுறை 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி
கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் சொல்லுக்கு பரிதிமர் கலைஞரின் சொல்லாக்கம் எது? இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அறிவு. கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் சொல்? கீழ்கண்டவற்றில் எது தமிழ் சொல்? நிலுவை அப்படின்றதான் தமிழ் சொல். இது பாக்கி அப்படின்றதான் இதுக்கான பிறமொழி சொல். கிராமம் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டிங்கன்னா சிற்றூர். அனுமதி இசைவு. அபூர்வம் புதுமை. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் என்ற நச்சினை பாடல் வரியில் நெடிய மொழிதல் என்பதன் பொருள் என்ன? அரசரிடம் சிறப்பு பெறுதல். ஆப்ஷன் டி கரெக்ட். பொருந்தா சொல்லை கண்டறிகள். இதில் என்ன இதில் ஜன்னல், சாளரம், காலதர் இது மூணுமே ஜன்னலை தான் குறிக்கும். கொட்டில்கள் ஜன்னலை குறிக்காது. பொருந்தாதது அதுதான். ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து சந்திப்பிலேற்ற தொடரே காண்க. பெண்கள் குடும்பத்தினை பொறுப்புடன் நடத்த வேண்டும் எனவும் கடல் கடந்து செல்லக்கூடாதெனவும் கூறி வந்தனர். பெண்கள் குடும்பத்தினை இப்பு வரும். அடுத்து பெண்கள் குடும்பத்தினை பொறுப்புடன் நடத்த வேண்டியனவும் கடல் கடந்து செல்ல இக்கு வரும். கூடாதனவும் கூறி வந்தனர் இக்கு வரல. அப்போ மூணாவது பார்க்கலாம். பெண்கள் குடும்பத்தினை பொறுப்புடன் நடத்த வேண்டிய எனவும் கடல் கடந்து செல்லக்கூடாது எனவும் கூறி வந்தனர். சரி. மேல்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் கல்வி பயிற்சி 2 ஆண்டுக்குள் படித்து தேர்ச்சி பெற்றால் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேரலாம். இதுவும் சரி. 3, 4 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்களை கண்டறிகள். இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். ஆதிகாவியம், பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆதிகாவியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடரே காண்க. நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகிக்கொண்டே வருகின்றது. ஒருமையில் வரும், வருகின்றனன்னு வரும். அடுத்த தொடர் அதே மாதிரி தான் இருக்குது. நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன. அது சரி. தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன. எண்ணற்றனா நிறைய. உள்ளதுன்னு வரக்கூடாது, உள்ளனன்னு வரணும். ஆப்ஷன் 4 கரெக்டாக இருக்கும். தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன. 2ம் 4ம் சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பொறுத்துக சொல்லும் பொருளும். செரு இது புக்பேக்கு, வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோல பெட்டி. 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட சொல் தவறான வினைமரபு எது? சோறு தின் இது தவறு. சோறு உண்ணுன்னு வரும். தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், மாத்திரை வழங்கினான் இதெல்லாமே சரிதான். தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்த கொஸ்டின். தாதுக்கு சோலைதோறும் செண்பக காடுதோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் மகரந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவனுக்கு எதனால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? அப்படின்னா ஒழுக்கம் குறைந்தால். ஆப்ஷன் ஏ ஒழுக்கம் குறைந்தால் அவனது குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். மரப்பீனு மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகணும்ன்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லுது? பிரம்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தொகை சொற்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது? முப்பால் அறம்பொருள் இன்பம், ஐம்புலம் தொடு உணர்வு, உண்ணல் உயிர்த்தல் காணல் கேட்டல். தவறானது கேட்குறாங்க. நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரும், பாலை வராது. அப்போ ஆப்ஷன் சி தவறு. ஐம்பொறி மெய் வாய் மூக்கு கண் செவி இது சரி. ஸோ தவறானது ஆப்ஷன் சி தவறு. அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொற்களற்ற தொடரே காண்க. இப்பாதையில் யாத்திரை செல்லுங்கள். தவறு. இந்த சட்டை மிகவும் காஸ்ட்லியானது. காஸ்ட்லி பிறமொழி சொல் தவறு.
நான் இந்த கல்லூரியின் பழைய ஸ்டூடெண்ட் பிரமலச்சொல் தவறு. இப்பாதையில் பயணம் செல்லுங்கள். ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என கூறியது பாரதிதாசன். ஆப்ஷன் பி கரெக்ட். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழே அதன் தொன்மையை கருதி என்றும் உள்ள தென்தமிழ் என பாடியவர். ஆப்ஷன் ஏ கம்பர். கீழ்கண்டவற்றில் தவறான ஊமை தொடரை காண்க. அடியற்ற மரம் போல, வாடுதல் இல்லை வீழ்தல். அப்போ தவறானது கேட்டிருக்காங்க, ஒன்று தவறு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், நம்ம ஒரு கிணறு வெட்டுறோம், அதுக்குள்ளே பூதம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது ஒரு எதிர்பாராத செயல். அப்போ தற்செயல் நிகழ்வுக்கு என்ன வரும் அப்படின்னா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல், அதான் தற்செயல் நிகழ்வு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, பற்றின்மை வராது. வெளிப்படைத்தன்மை, அதாவது உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா நெல்லிக்கனியை வைக்கும்போது வெளிப்படையாக தெரியும் அப்படின்றாங்க. அத்தி பூத்தார் போல் அரிய செயல். அத்தி பூத்தார் போல் அரிய செயல். இதில் தவறானது தான் கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3 தவறு. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பணிவிடம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ பாம்பின் நஞ்சு. கீழ்கண்டவற்றில் நேர்குற்று தொடர் குறித்த தொடர்களில் தவறானது எது? மேற்கோள் குறிகள் இடம்பெறும், சரி. தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், சரி. அங்கு அவை அப்போது என சுட்டுப்பெயர்கள் வரும். இது அயற்குற்று தொடருக்கு தான் அந்த மாதிரி வரும். தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தவறு. நேற்று இன்று நாளை என காலப்பெயர்கள் வரும். ஸோ தவறானது ஆப்ஷன் சி தவறு. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டதில் தவறானது எது? ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி கரெக்டு. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு சரி. மோஷன் பிக்சர் கருத்துரு படங்கள் இது தவறு. டப்பிங் ஒளிச்சேர்க்கை சரி. அப்போ மோஷன் பிக்சர் அப்படின்னா இயங்குறு படங்கள். அப்போ கருத்து படத்துக்கு இங்கே ஆங்கில சொல் என்னென்னா கார்ட்டூன். கருத்து படங்களுக்கு கார்ட்டூன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியான இணை எது? கலைச்சொல். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முது பொறியியல். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இளம் தொழில்நுட்பவியல் சரி. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர். பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் இளம் கல்வியியல். இதான் தவறு. 1, 2, 3 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். இது வரைக்கும் பாருங்கள். பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் இது என்னென்னு கேட்டால் இளங்கலை இலக்கியம். மற்றது எல்லாமே சரிதான். இருவிழி பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி கரெக்ட். 2 கூட்டல் விழி. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இக்குறளில் அடிக்கோட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா துணை. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒழுக்கமுடைமை டேஸ் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்ற குரட்பாவில் சரியான சொல்லை நிரப்புக. ஆப்ஷன் பி கரெக்ட். குடுமைன்றதான் கரெக்ட். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கிறவர் யாரும் இல்லை என கூறியவர் ஆப்ஷன் சி ஜி போப். அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது? பிரித்து எழுதுகள். எல் கூட்டல் உரு எல்லுரு சரி. புல் கூட்டல் உரு புல்லுரு. இதில் இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்க மாட்டோம். புல் கூட்டல் இந்த ரூம் மாற்றி வச்சிட்டோம். டிஃபிகல்ட்டாக வைக்கணுன்றக்காண்டி வச்சிட்டோம். இனிமேல் இந்த மாதிரி வைக்க மாட்டோம். பிரிக்கிறது கரெக்டாக பிரிஞ்சிருக்கா அப்படின்றது மாதிரி தான் வைப்போம். நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் தவறானது. இந்த புல்லுரு இதுக்கு இந்த ரூ இருக்குது, உருக்கு இந்த ரூ இருக்குது, அதான் தவறு. சரி. அவ்வூர் ஆ கூட்டல் ஊர். புகுந்து புகுந்து கூட்டல் இங்கு இதெல்லாம் சரி. ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் காண்பவற்றுள் தவறானது எது? ஏலாதி சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது சரி.
ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு சிறுநாவற்பூர் பெருநாவற்பூர் சுக்கு மிளகு திப்பிலி ஆனால் மருந்து பேருக்கு ஏலாதி அப்படின்னு பேர். இதில் வந்துட்டு பெருநாவற்பூ வராது, லவங்கம்னு வரும். லவங்கம். ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியர். சரி, கணித மேதாவி காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தவறு. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரை காண்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் தொழிற்பெயர்னால் என்ன? தல்விகுதி இருக்கும். விழுந்தான், சிறந்தாள், சிறந்தவள், பெற்றவன், ராமனுக்கு அடி விழுந்தது, தொழிற்பெயர் தான். மாதவி ஆடற்கலையில் சிறந்தவன், தொழிற்பெயர் தான். முருகன் பரிசு பெற்றான், தொழிற்பெயர் தான். அப்போ இது எல்லாமே தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர்லேயே வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர்னு இருக்குது. அப்படின்னா தொழிற்பெயருக்கான விகுதி வந்து இருக்காது, விகுதி இல்லாமல் பொருள் உணரும். அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ ராமனுக்கு அடி விழுந்தது, இதில் வந்து விழுந்து அப்படின்றது வந்துட்டு முதல்நிலை, இல்லை விழு அப்படின்றது வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர். பெரு முதல்நிலை தொழிற்பெயர். மாதவி ஆடற்கலை சிறந்தவள், சிறந்த அப்படின்றது வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர். இதில் வந்துட்டு அந்த முதல்நிலை தொழிற்பெயரும் திரிந்து வர்றதான் வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்கிறோம். அறிவறிந்த மக்கட்பேறு, இதுதான் வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து, வந்தான் நடந்தான் வேர் சொல்லன. ஆப்ஷன் சி கரெக்ட். வா நட. ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாம். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? தொடர் வகை. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், செய்தி தொடர். சரி. நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது, செயற்பாட்டு வினைத்தொடர். படுபட்டதுன்னு வந்தால் செயற்பாட்டு வினைத்தொடர் தான். அது 3ஆம் வேற்றுமை தொகையும் வந்திருக்கு. வயலில் ஆடுகள் மேய்ந்தில, மேய்ந்தில்னா மேயலன்னு அர்த்தம். அது வந்து உடன்பாட்டு தொடரில் வந்து எதிர்மறை தொடரில் வரும், எதிர்மறை. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார், பொருள் மாறா எதிர்மறை தொடர். அப்போ தவறானது ஆப்ஷன் சி தவறு. தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு எந்த விருது வழங்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாவேந்தர். அடுத்த கொஸ்டின், உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவனரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு 1966. ஆப்ஷன் பி கரெக்ட். சரினவற்றை காண்க, பிரித்தெழுதுக. காரணத்தேர், காரணத்து கூட்டல் ஏர். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான மரபு தொடரை காண்க. ஆகாய தாமரை, ஆகாய தாமரை வந்து பயன்படாதில்லை, இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்று. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா இந்த இது தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். தாளம் போடுதல், தாளம் போடுதல், தாளம் போடுறதுல என்ன அப்படின்னா சொல்கிற விஷயத்தை அப்படியே அதுபடியே நடந்துக்கிறது, அதான் தாளம் போடுதல். கொட்டி அழைத்தல், இது வந்து மிகுதியாக பேசுதல். இது சரி. 1 4 சரி. தவறானது கேட்குறாங்க. 2 3 வந்துட்டு சாரி, ஒன்றுமே வந்து தவறு தான். 1 2 3 தவறு. ஆப்ஷன் டி கரெக்ட். இதில் வந்து சொல்லாமல் கொல்லாமல் சொல்கிறது, இதுக்கு என்ன மரபு தொடர் வரும் அப்படின்னா கம்பி நீட்டினார், கம்பி நீட்டினார். அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது, படுபட்டது அப்படின்னு வந்தாலே செயற்பாட்டு வினை தொடர்னு ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமிகல் விதிப்படியும் புணரும் சொல் வந்து கருங்குயில். இது முன்னாடியே பார்த்தோம், மேலேயே பார்த்தோம். ஈறுபோதல் விதிப்படியும் இனமிகல் விதிப்படியும் வந்துட்டு புணர்ந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக அரசு தைத்திங்கள் எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது? தைத்திங்கள் 2ஆம் நாள். ஆப்ஷன் ஏ கரெக்ட். செய்படு பொருளோடு எத்தனையாவது வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டோ சில தொடர்கள் மறைந்து வருவது? ஆப்ஷன் ஏ 3ஆவது. ஆனால் ஆன்சர் கீழே கொஞ்சம் மாறிடுச்சு, ஆப்ஷன் டீன்னு போட்டோம். இதில் ஆப்ஷன் ஏ போட்டவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்சர் கரெக்டு தான். இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3ஆவது தான் கரெக்டான ஆன்சரும் கூட. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. சிறப்பு பெயர்: சிதம்பரம் திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம்
திருமறைக்காடு, விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம், கடலூர் திருப்பாதி புலியூர். இப்போ 2, 1, 4, 3. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. சரி. பாரதிதாசன் பெயரில் கோவையில் திருச்சி தான் வந்துட்டு பல்கலைக்கழகம் இருக்குது. பாரதிதாசன் 1892 புதுவை, அதாவது மருவி வந்திருக்கு. புதுச்சேரி, புதுகை வந்து புதுக்கோட்டை. அவர் புதுக்கோட்டையிலே பிறந்தார், புதுவையில் தானே பிறந்தார். ஓகே, இதுவும் தவறு. பாரதிதாசன் படைப்புகளில் ஒன்று தமிழ் இயக்கம், இது சரி. அப்போ 1, 4 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது, ஈட்டினான் என்பதன் வேறு சொல் என்ன? வேறு சொல் எப்பவுமே வந்துட்டு ஒரு சொல்லோட பகுதியாகவும் ஏவலாகவும் இருக்கும். ஈட்டு. ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்டவற்றில் சரியானது. நல்ல மாணவன் குறிப்பு பெயரெச்சம் சரி. தவறானது கேட்குறாங்க. படித்து வந்தான் வினையெச்சம் சரி. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் குறிப்பு பெயரெச்சம் கூடுறோம். குறிப்பு பெயரெச்சம் முடியாது, நோயின்றி வாழ்ந்தான். இது வந்து வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். மெல்ல பேசினான் குறிப்பு வினையெச்சம், இதுவும் சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தவறு. அடுத்த கொஸ்டின். சரியான இணையது இலக்கண குறிப்பு. சென்ற வெட்டி பெயரெச்சம் சரி. செய்வினைத்தொடர் வினைத்தொகை சரி. புன்கண் புன்மை கூட்டல் கண் பண்புத்தொகை சரி. ஊர விழித்தொடர், ஊரே வா விழித்தொடர், அனைத்தும் சரிதான். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பவற்றுள் சரியான சொற்றொடர்கள் எவை? பொருட்களை எண்ணும் நிலை வினையெச்சம் மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். இது சரி. ஆதலால், ஆகவே முதலிய சொற்களின் பின் காற்புள்ளி இட வேண்டும். சரி. முகவரியின் இறுதி வரியில் காற்புள்ளி இட வேண்டும். முகவரியோட இறுதி வரியில் வெறுமனே புள்ளி மட்டும்தான் வைக்கணும். அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அனுப்புனர் பேர் இருக்கும், அப்புறமேட்டு எந்த தெருன்னு இருக்கும், ஊர்னு இருக்கும். ஊருக்கு முடியும் போது அது கடைசி இதாக இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் புள்ளி தான் வைப்போம். பேருக்கும் அட்ரஸுக்கும் கமா போட்டிருப்போம். அப்போ முகவரியின் இறுதி வரியில் காற்புள்ளி இடுதல் வேண்டும். காற்புள்ளி அப்படின்றது வந்துட்டு இந்த கமாவை தான் வந்து காற்புள்ளின்றாங்க. அப்போ இறுதி வரியில் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் தான் வைப்போம். ஒரு வினா தொடர் முற்று பெறாத தொடராக இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். இல்லை, இறுதியில் வந்து வினாக்குறி வந்து இட முடியாது. முற்று பெற்றதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வினாக்குறி இது என்ன ஏது அப்படின்னு வினாக்குறி வைப்போம். ஸோ 3, 4 தவறு. சரி வந்து 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்டு. 7வது 4 அடிகளில் எத்தனை அறக்கருத்துக்களை நவிழ்கிறது? 4 அடியில் ஆப்ஷன் ஏ 6 அறக்கருத்துக்களை வந்து நவிழ்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடிக்க. இது ஓல்டு டிஎம்பிசி கொஸ்டின், அதிக தடவை கேட்ட கொஸ்டின். இடப்பக்க சுவரில் எழுதாதே. இதில் தான் வந்து வலுவு சொற்களற்ற தொடர் வந்து இதுதான். இடது பக்கம் போடக்கூடாது, இடப்பக்கம் போடணும். சுவற்றில் அந்த மாதிரி போடக்கூடாது, சுவரில் அப்படின்னு வந்து வரணும். ஆப்ஷன் டி கரெக்ட். கீழ்காண்பவற்றில் சரியானது எது? முற்றுப்பெற்ற வினைச்சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். முற்று பெறாத வினைச்சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அப்போ முற்று பெற்றன்னு போட்டிருக்கு, தவறு. ஓர் எச்ச வினையை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இல்லை, வினையை கொண்டு முடிந்தால் பெயரை கொண்டு முடிந்தால் தான் அது பெயரெச்சம். அப்போ இதுவும் தவறு. வினையெச்சம் கால வகையால் 3 வகைப்படும். இது சரி. படித்து வந்தான் பெயரெச்சம் இல்லை, இது வந்து வினையெச்சம். வினையெச்சம் கால வகையால் 3 வகைப்படும். இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம் சொல்லிட்டு 3 வகையாக வந்து பிரிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் சி வந்து சரியானது. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எங்கு அரைப்புள்ளி இடுதல் வேண்டும்? அரைப்புள்ளினா இந்த மாதிரி.
இந்த மாதிரி வருது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடத்திலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகிறதும் அரைப்புள்ளி எழுதல் வேண்டும். ஆப்ஷன் ஏ சரியாக தான் இருக்குது. ஒரு கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூற்பகுதி, எண் முதலியன விவரங்கள் பட்டியலை முறையான ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது அரைப்புள்ளி இடுதல். இப்படி வரும்போது இதுக்கு முக்கார் புள்ளி விடணும். இந்த மாதிரி முக்கார் புள்ளி விடணும். அடுத்தது, வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களில் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். அது உணர்ச்சின்னு வந்துருச்சு, உணர்ச்சிக்குறி தான் இடணும். இந்த மாதிரி நேர்குச்சு தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். அரைப்புள்ளியில் இரட்டை மேற்கோள் குறி இடணும். ஓகே, ஆப்ஷன் ஏ அரைப்புள்ளிக்கு எது வரும்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், முடுக்கினான் என்பதன் வேர்ச்சொல். முடுகு என்பதுதான் முடிக்கிறான் என்பதன் வேர்ச்சொல். வடக்கு என்னும் திசைப்பெயரோடு பிற திசைகள் சேரும்போது டேஸ் நிலைமொழி ஈறு நீங்கும். நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும். வருமொழி முதல் கெடும். இவற்றில் எதுவும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும். வடக்கு கூட்டல் கிழக்கு, வடகிழக்கு. வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னா வடகிழக்குன்னு சொல்லுவோம். எப்படி? வடகிழக்குன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியின் ஈறு மெய்யும் நீங்கும். ஈறு கூ நீங்கிருச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள மெய்யும் நீங்கியிருக்கு, அப்போ வடகிழக்குன்னு ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான், கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தாச்சு. வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.